ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். கோபிநாத், திருச்செங்கோடு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கான வீடியோ பதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5.1 ஹெவி ஆம்பிளிஃபையர் வித் ஃபுல் பேக்கேஜ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் ஃபுல் பேக்கேஜ் ஆர்டர் கொடுத்த கஸ்டமர் வந்து பார்த்தோம்னா கொல்லிமலையிலேருந்து நமக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஃபுல் பேக்கேஜ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இதில் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம், என்னோடய பட்ஜெட் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவிலே நான் உங்களுக்கு ஃபுல்லாக தெளிவாக சொல்லியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஆம்போட டீட்டெயில் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆம்ப்னு எடுத்தோம்னா ஃப்ரண்ட்டில் அக்கர்லிக் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பிக்கான சுவிட்சு, யூஎஸ்பி ஆன் ஆஃப்கான சுவிட்சு, இது ஆக்ஸு யூஎஸ்பிக்கான இன்புட் செக்ஷனு. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா 5.1 ப்ரோலாஜிக்கான செலக்டர் சுவிட்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சப்புக்கான வால்யூம் கண்ட்ரோல், சப்புக்கான ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல். இது வந்து பார்த்திங்கன்னா சென்டருக்கான வால்யூம் கண்ட்ரோல், இது சரௌண்டுக்கான கண்ட்ரோல், ஃப்ரண்ட்டுக்கான கண்ட்ரோல், அடுத்தது ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கான பேஸ் ட்ரிபிள், டோட்டல் மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல். இது வந்து பார்த்திங்கன்னா எல்இடி ஆன் ஆஃப் சுவிட்சு. ஸோ உங்களுக்கு டோட்டலாக ஒரு எல்இடி ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்துடும் உங்களுக்கு. அடுத்தது பவர் ஆன் ஆஃப் சுவிட்சு. ஃப்ரண்ட் வியூ வந்து பார்த்தோம்னா இதுதான். கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோல்டு பாட்டம் பூஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 கோல்டு பாட்டம் பூஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து இன்டீரியர் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்டீரியர் வந்து பார்த்தோம்னா இதுதான். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா 15 இன்ச்சு டெப்த் கேபினெட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக 15 இன்ச்சு டெப்த் சேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தோம்னா ஒரு 16 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ட்ரான்ஸ்ஃபார்மரில் 2 சப்ளையாக பிரிச்சிருப்போம். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 24/024 ஒரு 8 ஆம்பியரும், அடுத்தது 28/028 8 ஆம்பியர் ரெண்டு டேப்பிங்காக பிரிச்சிருப்போம். ஸோ நம்ம ஹெவியாக பண்ணும்போது எப்போவுமே சப்வூஃபருக்கு தனி செக்ஷனும் அதே மாதிரி 5 சேனலுக்கு தனி செக்ஷனும் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளோட வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் ஆம்பியர் அதிகமாக போட்டு சிங்கிள் டேப்பிங்கில் யூஸ் பண்ணுவோம். பட் இது வந்து ஒரு ப்ரீமியம் பட்ஜெட்டுங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா பவர் சப்ளை ரெட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோம்னா 3510 மெட்டல் டயோடும் 10,050 வோல்ட்டில் 2 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து சப்வூஃபருக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். 28/028 8 ஆம்பியர். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா 10,050 வோல்ட்டில் 10 ஆம்பியர் டயோடு போட்டு 5 சேனல் போர்டுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய 5 சேனல் போர்டுக்காக. சப்வூஃபர்னு வந்து பார்த்தோம்னா கேஎம்எஸ் அண்ணாவோட 8 டிரான்சிஸ்டர் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு அவரோட ரெக்கமெண்ட் வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 24 to 28 ஒரு 8 ஆம்பியர் தான் அவர் ரெக்கமெண்ட் வோல்டேஜ். ஸோ நம்ம அந்த வோல்டேஜ் தான் இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்மளோட 5 சேனல் போர்டுன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் 24 வோல்ட்டு ஒரு 8 ஆம்பியர் கொடுத்தாலே போதும். 6 ஆம்பியருக்கே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். அடுத்தது யூடியில் 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னு கேட்டோம்னா இது வந்து பிடிஎல் 3 உங்களுக்கு. ஸோ அப்படிங்கும்போது 2 ஸ்பீக்கர் அவுட் வரும். 2 ஸ்பீக்கர் அவுட்டுக்காக பெரிய ரிலே யூஸ் பண்ணியிருக்கோம். மீதி 5 சேனலுக்கு சின்ன ரிலே யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது ப்ரோலாஜிக் செக்ஷன் வந்து பார்த்தோம்னா வசந்தில் V3 ப்ரோலாஜிக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பேசோனில் ஒரு சுவிட்சிங் போர்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம் 5.1 ப்ரோலாஜிக் செலக்ட் பண்ணுறதுக்காக. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா FT003 டால்பி டிடிஎஸ்க்காக FT003 யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான ஒரு கெய்னர் போர்டு. ஸோ இன்டீரியர் வந்து பார்த்தோம்னா இவ்வளோ தான். அதே மாதிரி பிசிபி போட்டு பண்ணியிருப்போம். எல்லாத்துக்குமே கண்ட்ரோல் பிசிபி போட்டு. ஸோ உங்களுக்கு ஒயரிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்களுக்கு, எங்கேயும் கசகசன்னு இல்லாமல். ஆம்போட டீட்டெயில் வந்து பார்த்தோம்னா இவ்வளோ தான். ஸோ இதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்பீக்கர் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா 8 இன்ச்சில் கொடுக்குறோம். அதே மாதிரி சப்வூஃபர் வந்து பார்த்திங்கன்னா JBL கொடுக்குறோம். ஸோ அடுத்த ஸ்பீக்கர் செட்டப் வந்து பார்த்தலாம். ஸ்பீக்கர் செட்டப்னு வந்து பார்த்தோம்னா 8 இன்ச்சில் உங்களுக்கு A to Zல ஊஃபர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்காக ஜிப்பில் 1 or 2 டியூட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சரௌண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா A to Zல உங்களுக்கு ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருப்பேன். அடுத்தது சென்டருக்குன்னு வந்து பார்த்தோம்னா 2 4 இன்ச் போட்டு உங்களுக்கு போல்டனில் மிட் ரேஞ்ச் போட்டிருப்பேன் உங்களுக்கு. ஸோ வாய்ஸ் கிளாரிட்டி உங்களுக்கு நல்லா பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு ஒரு மில்லினியம் டியூட்டர் ஒன்று போட்டிருப்பேன். சப்வூஃபர்னு வந்து பார்த்தோம்னா JBLல 1500 யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 4th ஆர்டர் பாக்ஸு. ஸோ நம்ம ரெகுலராக கொடுக்குற 4th ஆர்டர் பாக்ஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா பியூர் MDF பாக்ஸு, மைக்கா ஃபினிஷிங்கில் வரும் உங்களுக்கு. இந்த ஆம்புக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம JBL சப்வூஃபர் போட்டு 4th ஆர்டர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்கோம். JBL 1500 ஒரிஜினல் போட்டிருக்கோம். இந்த ஃபுல் பேக்கேஜ் இப்படி தான் நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ஃபுல் பேக்கேஜோட ப்ரைஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 30,000 ரூபா வரும். ஸ்பீக்கர் பாக்ஸு ஆம்ப் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு 30,000 ரூபா வரும் உங்களுக்கு. ஸோ
ஸோ இதில் நீங்கள் என்ன கஸ்டமைஸ் சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட் மாறும். வேணுங்கிறவங்க இந்த மாதிரி ஆம்ப் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளே தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். இதனோட ஆடியோ டெஸ்ட் நான் பின்னாடி வர்ற வீடியோவில் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஆம்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல் பேக்கேஜ் வேணும், உங்களோட பட்ஜெட் சொன்னீங்க அப்படின்னா நம்ம அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஸோ வேணுங்கிறவங்க நம்மளே கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.